பிரித்தானியாவில் நிலவி வரும் கடும் குளிர்கால வானிலை தற்போது கோரெட்டி புயலின் வருகையால் மேலும் மோசமடைந்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் பெயரிடப்பட்ட புயலான இது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் வரை கனமான பனியை பொழியும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக வடக்கு வேல்ஸ், ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்தின் சில பகுதிகளில் இதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார தொடக்கத்திலிருந்தே பிரித்தானியாவின் பல பகுதிகளில் வெப்பநிலை கணிசமாக குறைந்து காணப்பட்டது. குறிப்பாக நோஃபோல்க் போன்ற இடங்களில் வெப்பநிலை -12.5 பாகை செல்சியஸ் வரை சரிந்து இந்த ஆண்டின் மிக குளிர்ந்த இரவாக பதிவாகியுள்ளது. இந்த அதீத உறைபனியால் வீதிகளில் ஐஸ் படலங்கள் உருவாகி வாகன போக்குவரத்துக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது. புயல் காரணமாக மணிக்கு 50 முதல் 60 மைல் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பனிப்புயல் போன்ற சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் தொலைதூரத்தில் உள்ள கிராமப்புற குடியிருப்புகள் வெளி உலக தொடர்பின்றி தனிமைப்படுத்தப்படலாம், மின் இணைப்புகள் துண்டிக்கப்படலாம் என அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சுமார் 45,000 வீடுகள் ஏற்கனவே மின்சாரமின்றி தவித்து வரும் சூழ்நிலையில் இந்த புதிய புயல் பாதிப்பை அதிகமாக்கும் என அச்சம் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையை பொறுத்தவரை வீதிகளில் பனி சறுக்கலால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஓட்டுநர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பல இடங்களில் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது தாமதமாக இயக்கப்படுகின்றன. ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு இங்கிலாந்தில் ரயில் தண்டவாளங்களில் பனி குவிந்துள்ளதால் பயணிகளுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. சில விமான நிலையங்களும் தங்கள் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. வானிலை மாற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. முதியவர்கள் மற்றும் உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் வீடுகளை கதகதப்பாக வைத்திருக்கவும் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் பனிப்பொழிவின் போது அத்தியாவசிய தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த கடுமையான வானிலை எதிர்வரும் நாளைய தினமான வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த கடுமையான வானிலை வரும் நாளை மற்றும் வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.